எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஸ்வரன். நான் ஒரு கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டை வந்துட்டு ஒரு கேட்லாக் ஸ்டைலுக்கு எப்படி ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 லைட் செட்டப்பில் எடுக்க போகிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதுக்காக அந்த லைட்டிங் அங்கே வைக்கிறோம், அண்ட் நம்ம அந்த லைட் வைக்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். நான் இதுக்கு வந்துட்டு பேக் லைட்டு வந்துட்டு ஒரு லைட்டும், கீ லைட்டுக்காக ஒரு லைட்டு யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மாடிஃபைஸ்னால நார்மல் ஆக்டா யூஸ் பண்ணுற பேக் லைட்டுக்காக. ஸோ நீங்கள் பெரிய மாடிஃபைஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் இஷ்யூ கிடையாது. அதே மாதிரி நான் ஸ்ட்ரிப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஷார்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. நான் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் ப்ராசஸிங்கில் ஒர்க் கம்மி பண்ணோம் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒயிட் அக்ரிலிக் பேஸ் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு இந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷனும் இதில் விழுகிறப்போ உங்களுக்கு ப்ராடக்டோட ரிஃப்ளெக்ஷன் வரும், ஒயிட்டாக கிளியராக இருக்குங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் ஒயிட் அக்ரிலிக் பேஸ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் கேமராவை ட்ரைபாட் போட்டுட்டு டைமர் வச்சுட்டு அண்ட் அகைன் ரிமோட் ரிலீஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இன்கேஸ் நம்ம காம்போசிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலமை வந்தாலும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறது சேஃப் தான் இல்லைங்களா? அதனால தான் நம்ம டேரெக்டாக ஷூட்டுக்கு போயிடலாம். நான் ப்ராடக்டை அக்ரிலிக் பேஸில் வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அண்ட் அகைன் நம்ம கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மேனுவல் மோடுக்கு மாற்றிக்கலாம். நான் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கேமராவிலையும் லென்ஸ்லேயும் ஃபோக்கஸ் மோட மேனுவலுக்கு மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு ஷாட் நமக்கு ஆம்பியண்ட்டை கட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஷாட் நம்ம எடுத்துடலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம இப்போ ஆம்பியண்ட்டை கட் பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பிளாக்ல இருக்குது. அடுத்தது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு லைட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பேக் லைட் ஆன் பண்ணிக்கிறேன். பேக் லைட் ஆன் பண்ணுறப்போ ஓகே ஃபைன், எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன இஷ்யூ அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்டோட எட்ஜஸில் நமக்கு டீட்டெயில்ஸ் இருக்காது. ஸோ அதுவும் இல்லாமல் லென்ஸுக்கு டிரெக்ட் ஆப்போசிட்டில் லைட் இருக்கிறதுனால ஃப்ளேர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகும். அந்த ஃப்ளேருக்கும் எட்ஜ் டீட்டெயிலுக்கு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பிளாக் கார்ட்ஸை ப்ராடக்ட்டுக்கும் லைட்டுக்கு நடுவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம லைட்டும் கட் ஆகக்கூடாது, ப்ராடக்ட்டுக்கும் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு போய்க்கலாம்னு நினைக்கிறேங்க. ஸோ கொஞ்சம் கிட்ட கொண்டு போய்க்கிறேன், தட்ஸ் ஃபைன். அதே மாதிரி நான் இந்த பக்கமும் இந்த சைடும் நான் அந்த பிளாக் ஃபிளாக் உள்ள கொண்டு வரேன். முடிஞ்ச அளவுக்கு லைட்டுக்கும் இந்த ஃபிளாகுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த கார்டோட ஒர்க் நம்மளுக்கு தெரியும், இல்லாட்டி அதை வைக்கிறதே தெரியாமல் போயிடும், தேவையில்லாத மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கார்டுக்கும் இந்த லைட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் மினிமம் 1 feet இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எஸ், நம்மளுக்கு இப்போ பிளாக் ஃபிளாக் வச்சுருக்கோம். அதோட ரிசல்ட் பார்க்கலாம் ஒரு டிஷர்ட் எடுத்துகிட்டு. இப்போ பாருங்கள், இந்த ஷார்ட்டில் நமக்கு அந்த எட்ஜ் டீட்டெயிலும் சரி ஃப்ளேரும் சரி கட்டாக இருக்குது. இதனால தான் இந்த பிளாக் கார்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஷார்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி ஷார்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம இந்த ப்ராடக்டை லிட் பண்ணுறதுக்கான லைட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோ அதே மாதிரி நான் ஆன் பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் நம்ம டிஷர்ட்டை எடுக்க போகிறோம். ஓகே, நான் ஒன் சைட் லைட்டிங் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ லைட்டிங் பத்துலேன்னு எனக்கு தெரியுது. லைட்டோட பவரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எஸ், நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த லைட்டே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பக்கமும் ஒரு ஃபில் வேணும். அதுக்காக
இந்த மாதிரி நான் ஒரு தெர்மோகோல் யூஸ் பண்ணுறேன் ஃபில் பண்ணுறதுக்காக, ஃபில் லைட்டுக்காக. நீங்கள் ரிஃப்ளெக்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபில் கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இவ்வளோதாங்க, சிம்பிளாக வந்துட்டு நம்ம ஷார்ட் எடுத்துட்டோம். இதோட மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் அகைன் நீங்கள் வந்துட்டு இதே லைட்டிங் செட்டப்பில் நீங்கள் வந்து இதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து வேரியன்ஸ் நிறையா வருது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அண்ட் அகைன் அந்த இடத்துல ப்ராடக்ட் வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். இதில் பெருசாக நீங்கள் எடிட்டிங் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த ப்ராடக்ட்டை மட்டும் க்ராப் பண்ணிவிட்டு ஒயிட் பேக்ரவுண்டில் வச்சிட்டிங்கன்னா கட் அண்ட் கிளியராக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக ப்ராடக்ட் ஷூட் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றினது தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம வந்துட்டு இந்த ப்ராடக்டை காமிச்சிட்டோம். ஸோ உள்ளே இருக்கிற ப்ரஷ்ஷை நம்ம காட்டணும். இப்போது அந்த ப்ரஷ்ஷை வந்துட்டு நம்ம எப்படி காட்டலாம் அப்படிங்கிறது இன்னொரு ஃபோட்டோவை எடுத்துடுறேன் நான், அதுவும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த அகைன் நான் எடுக்கிறேன். ரொம்ப அழுக்காக இருக்குது, இதை நம்ம க்ளீன் பண்ணணும். நான் அதை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேங்க. ஓகேங்க, இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டை க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம். இதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த லிக்விட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்துட்டு அப்படி இருந்ததுனால நம்ம வந்துட்டு வைப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை அதே மாதிரி அகெயின் ப்ராடக்ட் வச்சுருந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வேணுங்கிற ஆங்கிளில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சின்ஸ் நம்ம ப்ராடக்ட்டை மூவ் பண்ணதுனால அகெயின் ஒரு தடவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போது நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. ஏன் திரும்பவும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் நான் திரும்பவும் சொல்கிற கேட்டுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வைக்கிறோம். ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்டாக லொக்கேஷன் தெரியாது. அதனால் திருப்பி ரீஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கேமராவே நினச்சி மேனுவலில் போட்டுக்கிட்டேன். ட்ரைபாட்லேயே தான் இருக்குது, லைட்டும் அதே செட்டிங் தான், கேமராவும் அதே செட்டிங்கில் தான் இருக்குது. வாங்க ஒரு கிளிக் எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி ஃபில் கார்டு வச்சுட்டு அவ்வளோதாங்க, சிம்பிளாக இருக்குது. இந்த லைட்டிங்கை வச்சுட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு வேரியன்ஸில் வருது, கேட்லாக் ஏதாவது ஷூட் பண்ணுறீங்க, இல்லை கலர் வேரியன்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ப்ராடக்டை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஷூட் பண்ணுறீங்க, அவ்வளோதான் உங்கள் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த ப்ராடக்டை எப்படி நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு உங்களுக்கு கம்போஸ் பண்ணுறது, அதாவது நம்ம ப்ரஷ்ஷும் அந்த ப்ராடக்ட்டும் ஒன்றா வந்துட்டு மர்ஜ் பண்ணுறது, அது எவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் சொல்லித்தரேன். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம நேராக ஃபோட்டோஷாப்பில் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த நம்ம அந்த ப்ராடக்டையும் அந்த ப்ரஷ்ஷும் தனியாக நான் வந்துட்டு காப்பி பண்ணி ஒரு நியூ லேயரில் போட்டிருக்கேன். இந்த ரெண்டுக்கும் கீழே வந்துட்டு ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஒயிட் கரெக்டாக இருக்குது, நீங்கள் பாருங்கள் கரெக்டாக ஃபில் ஆகிருக்கு உங்களுக்கு. இது நீட்டாக அது பாட்டுக்கு இருக்குது உங்களுக்கு. அப்புறம் அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பாட்டில் இருக்கிற இந்த பாட்டிலோட கேப்பில் இருக்கிற ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மட்டும் நான் லேயர் மாஸ்க் போட்டு அதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டிலில் இருக்கிற ஸ்க்ராச்சஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இதுக்கு அடுத்தது இந்த லேயரில் நான் சூஸ் பண்ணிவிட்டு Ctrl Alt Shift E கொடுத்துட்டு எல்லாமே டோட்டலாக மர்ஜ் பண்ணி நியூ லேயரில் நான் எடுத்து வச்சுருக்கேன். சாரி. அப்புறம் நான் ஹியூ சேச்சுரேஷன் லேயர் போட்டுட்டு இந்த கேப், இந்த சைடுங்க, இந்த சைடு, இந்த கேப், அப்புறம் இந்த ஸ்டிக், இது வரைக்கும் நான் வந்துட்டு டீசேச்சுரேட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்தது இதே மாதிரி Ctrl Alt Shift E கொடுத்துட்டு ஒரு லேயர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஹைலைட்ஸ் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு எனக்கு சப்ஜெக்ட் மேலே. ஸோ நான் ஹைலைட்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு நான் கேமரா ரா ஃபில்டரில் வந்து ஹைலைட்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தேன். அவ்வளோதாங்க. அதே மாதிரி அகெயின் ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு விஷயம், நான் பழைய ஹியூ சேச்சுரேஷன் லேயரில் வந்துட்டு இந்த ஒரு குரோமேட்டிக் அப்ரியேஷன் வந்துட்டு எடுக்கிறது மறந்துட்டேன். இந்த குரோமேட்டிக் அப்ரியேஷன் அது வந்துட்டு சிம்பிளாக நம்ம ஒரு டெக்னிக் என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் ஹியூ சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டு டீசேச்சுரேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம மாஸ்கோட விசிபிலிட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த குரோமேட்டிக் அப்ரியேஷன் நம்ம ஹைட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்துட்டு கேட்லாக் ஷூட்டுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில்
ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. கற்போம் கற்பிப்போம்.